கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசும் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட போது கச்சத்தீவை திரும்ப வழங்கும்படி அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி கேட்டிருக்கிறாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் வேட்பாளர்களின் அறிமுக விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாற்றி மாற்றி பேசுவதாக விமர்சித்துள்ளார். பழைய சம்பவங்களை பற்றி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு. இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நடக்கிறது என்ன? இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. தேன்கூட்ல கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு? கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார்? அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா? வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் 2015 வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல்ல கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்ததில்லைன்னு தகவல் கொடுத்தாரு. இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு. இந்த அந்தர்பல்டி ஏன்? கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல வரலாறிலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது, துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா? ஏன் செய்யல? சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா? அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டிருக்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இலங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல. இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா?